குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த 3000 பேர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி பழனிசெட்டிப்பட்டியில் இன்று நடந்தது. சொன்னது என்னவோ 3000 பேர், ஆனால் சேர்ந்தது 1000 பேர்தான். பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி இணைந்தவர்களில் முக்கியமானவர். மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் 1000 பேரும் கட்சியில் சேர்ந்த பிறகு ஒவ்வொரு நிர்வாகியாக வாழ்த்தி வரவேற்று பேச துவங்கினர். மதியம் 1:45 மணி இருக்கும். செல்வ பெருந்தகை பேச ஆரம்பித்தார். அரங்கத்திற்கு வெளியே பிரியாணி வழங்கும் தகவல் கூட்டத்தில் கசிந்தது. கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்கள் கொத்து கொத்தாக வெளியேறினர். பிரியாணி வாங்குவதற்காக வெயிலில் வரிசையில் நின்றனர். செல்வ பெருந்தகை பேச்சை கேட்க கொஞ்சம் பேர்தான் அமர்ந்திருந்தனர். பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே கிடந்தன. ராஜேஷ்குமார் அவர்களை, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அவர்களை, வழக்கறிஞர் சிவா அவர்களை, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களை, வழக்கறிஞர் செல்வம் அவர்களை, பிரியாணி போடுறத கொஞ்ச நேரம் நிறுத்துங்கப்பா, தலைவர் பேசுறாருல என ஒரு நிர்வாகி சத்தம் போட பிரியாணி வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் கடுப்பான பலர் பிரியாணியும் வேணாம் ஒன்றும் வேணாம் என கூறிவிட்டு புறப்பட்டனர். மற்றவர்கள் பிரியாணிக்காக வெயிலிலேயே காத்து நின்றனர். இதனால் மீண்டும் பிரியாணி வழங்கப்பட்டது. செல்வ பெருந்தகை பேச்சை கடைசி வரை கேட்டது கொஞ்சம் பேர்தான். ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவார்கள், ஆனால் மக்களுக்கான கட்சியா, மக்களுக்கான ஆட்சியா பாஜக என்றால் ஒருபோதும் இருந்ததில்லை. காலை 9 மணி முதலே ஆயிரக்கணக்கானோர் வர துவங்கிவிட்டார்கள். ரொம்ப நேரம் ஆனதால சாப்பிட கிளம்பிட்டாங்க என சொதப்பலுக்கு ஒரு காரணம் சொன்னார் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகி.